ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சஷ்டி டே 2. இன்றைக்கி புளியோதரை செய்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பொடி செய்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 4 வரமிளகா போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்து வச்சுக்கிறேன். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயமும் அரை டீஸ்பூன் போல் குருமிளகும் சேர்த்து வறுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கருப்பு எள்ளு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் வெள்ளை எள்ளும் சேர்த்து நல்லா பொரிய விடுறேன், எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு கப் போல் நிலக்கடலை வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறேன். கொஞ்சம் நான் பொடி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன், மீதி தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வறுத்ததெல்லாம் ஆற விட்டு நல்லா கோர்ஸாக பொடிச்சு வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது புளிக்காய்ச்சலுக்காக புளி 130 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி மண் குப்பையெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கணும். இப்போ புளிக்காய்ச்சல் செய்ய ஒரு பேன் வச்சு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றணும். ஒரு 50லேருந்து 100 ml ஊற்றிக்கிறேன். அப்புறம் கடுகு போட்டு பொரிய விடுறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் போட்டு பொரிய விடுறேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 4 வரமிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போடுறேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இப்போது புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதில். இப்போ அதில் நான் 1 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், 4 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்த்துறேன். நாட்டு சக்கரை டார்க் கலர் நமக்கு கொடுக்கும். இப்போது நல்லா புளி கொதித்து கொஞ்சம் கெட்டியாகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இப்போ நல்லா கெட்டியாகி நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ நான் பொடிச்சு வச்சுருக்கிற அந்த புளியோதரை பொடியை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஆஃப் பண்ணி ஒரு கிளாஸ் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு குட்டி பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை இந்த எண்ணெயில் போட்டு பொரிய விடுறேன். இப்போது சாதம் 600 கிராம் அரிசியை சாதம் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நான் கடலையை சேர்த்துறேன். அது கூடவே புளிக்காய்ச்சலும் சேர்த்துறேன். எனக்கு ஒரு 3/4 புளிக்காய்ச்சல் தான் தேவைப்பட்டுச்சு. இது மிக்ஸ் பண்ணும்போது நடுவில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். அது கூடவே நம்ம பொடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு புளியோதரை. இன்றைக்கி அம்மா அப்படியே பேக் பண்ணுறாங்க கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்கு. வீடியோ வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.